ஹாய், இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம்னா அழகர் கோயில், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அழகர் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே வந்து இதான் போய் என்ட்ரன்ஸு, இது 2 வாசல்லாம் இருக்குது, எப்படி போகிறது வரதுன்ட்டு அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் மேலே வந்து பழமுதிர் சோலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே டிக்கெட் கொடுப்பாங்களாம் பஸ்ஸில் போகிறதுக்கு. சரிண்ணா அங்கே நின்று டிக்கெட் வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்து க்யூவில் நின்று பஸ் ஏறினோம். போகிற வழிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு மலையில தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஒரு காடு மாதிரி கொஞ்சம் தூரம், அப்புறம் கொஞ்சம் தூரம் மலை, அந்த மாதிரி ரொம்ப நல்லா. இது வந்து நமக்கு இந்த மதுரையே வெக்கையான ஒரு மதுரையே ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா இந்த பாறையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சைடில் இந்த பாறையெல்லாம் வந்தது. ஊட்டி கொடைக்கானல் போகிற ஃபீலிங் மாதிரி இருந்தது எங்களுக்கெலாம். அந்த மலையெல்லாம் மரம்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு, சைடில் நல்லா மூலிகை மரமாக. ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு போனோம். போயிட்டு அங்கே இறங்கி இதான் அந்த முருகன் கோயில். அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயாச்சு. அது நல்லா சருகலாக இருந்தது. போகவே முடியல. வந்து என் தம்பி அங்கே மதுரையில் தான் இருக்கான். வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவன்கிட்ட அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டான் வண்டியில். இந்த ஒரு பசங்க எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. நான் பின்னாடியே அப்படியே போயிட்டுருந்தேன். அங்கே சைடுலலாம் குட்டி குட்டி கல்லாக அடிக்கடிக்கு ஏதோ இதுலலாம் கூட தெரியுது பாருங்கள். குட்டி குட்டி கல்லாக அடிக்கடிக்கு மேலே மேலே வச்சுருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி கல் அடிக்க வச்சா வீடு கட்டுறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தவங்கள்ட்ட விசாரித்தப்போ அவங்க சொன்னாங்க. அம்மாவுக்கு இந்த படியிலலாம் ஏறவே முடியல, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தண்ணி வேற எல்லோரும் அங்கே மேலே தீர்த்தம் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு வரும்போது வேற படியெல்லாம் ஈரமாகிடுதா, அது வேற வலிக்கிடுதோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயம். இந்த மாதிரி வரிசையாக அப்படியே க்யூ கட்டியிருக்காங்க. அந்த இதில் தான் அங்கே போய் நம்ம நாழி கிணறுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து அந்த கிணறு இருக்குது. அதில் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அது இங்கே விசேஷமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு குளிச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு பாட்டிலும் தம்பி வாங்கினான். வீட்டுக்கு பாட்டிலில் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு மேலே அங்கே என்னால் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா வந்து ஃபோன் நனைஞ்சிருதோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லோரும் இது பண்ணிக்கிட்டு அங்கே நல்லா பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு, முருகன் கோயிலுக்கு. ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்லா நல்லா விசேஷமான கோயிலுங்கிறதுனால நல்லா இருந்துச்சு. போய் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ் ஏறி கீழே வந்துட்டோம் அழகர் கோயிலுக்கு. அப்போ அங்கே மதுரையிலேருந்து என் தங்கச்சி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க தனியாக வந்திருந்தாங்க. எல்லோரும் கீழே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அழகர் கோயிலுக்கு இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா எப்படி அந்த மலை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பசுமையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து அழகர் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நான் போயிருந்ததுனால அதை அப்போ அப்படியே எடுத்தது வீடியோ. அங்கே நிறைய பேர் வெளியில் வச்சு கெடாலாம் வெட்டி பூஜை போடுறாங்க. அது மாதிரி வேண்டுதலுக்கு வந்து குழந்த பாக்கியத்துக்காக தொட்டில் கட்டிலாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. தண்ணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதோட போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டோம். அதோட இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிச்சு.